இந்த வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் ஆன்மீக நல்வாழ்த்துகள். இன்று நாம் ஒரு மிகவும் புண்ணியமான காலத்தை பற்றி அறிந்து அந்த சக்தியை நம் மனதில் நிரப்பிக்கொள்வோம். மாசி மாத வளர்பிறை அஷ்டமி, அதுவும் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருவது இந்த வருடத்தின் மிகச் சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஒன்றாகும். மாசி மாதத்தின் புண்ணியம். அன்பான பக்தர்களே, மாசி மாதம் என்பது சுத்தமான ஆன்மீக அதிர்வுகளால் நிறைந்த மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு தியானமும், ஒவ்வொரு ஜபமும், ஒவ்வொரு வழிபாடும் பல 100 மடங்கு பலனை தரும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அஷ்டமி திதியின் முக்கியத்துவம். அஷ்டமி திதி என்றாலே கிருஷ்ணரின் பிறப்பை நினைவிற்கு கொண்டு வரும் திதி. இது மனதிற்கு அமைதியும் ஆத்மாவிற்கு ஒளியும் தரும் நாள். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி ராதா கிருஷ்ணரின் சக்தி மிக அதிகமாக வெளிப்படும் தருணமாக கருதப்படுகிறது. இன்று நிகழும் பலன் மிகுந்த யோகங்கள். இன்று முழு நாள் அஷ்டமி திதி. பகல் 1:15 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம், அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் நிலவுகிறது. சந்திரன் ரிஷபராசியில் பயணம் செய்கிறான். ரிஷபராசியின் ரோகிணி கிருத்திகை நட்சத்திரங்களில் அஷ்டமி வருவது பக்தர்களுக்கு மிக பெரும் ஆசீர்வாத தருணமாகும். இந்த அஷ்டமியில் கிடைக்கும் அருள். இன்றைய நாளில் கிருஷ்ணரை துதிப்பதன் மூலம் உடலில், மனதில், ஆத்மாவில் உள்ள அனைத்து துக்கங்களும் மெதுவாக கரைந்து போகும். கர்ம வினைகள் சிதைந்துவிடும். சூட்சமான ஞானம் வளர்க்கப்படும். அனுபவ அறிவு அதிகரிக்கும். மனக்குளறல்கள் மறையும். மனசாட்சி தூய்மையாகும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று செய்யப்படும் கிருஷ்ணர் பூஜை